நான் காதலில் விழுந்துட்டேன், குழியில் விழுந்துட்டேன். கேம் ஒன்று விளாண்டேன், அந்த கேமுக்குள்ளே நான் விழுந்துட்டேன், அதுக்கு அடிமையாகிட்டேன். ஒரு யோசனையில் விழுந்துட்டேன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு புது வார்த்தை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜிதா. சரித்தானே? இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பா ஜி தா அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த பாஜிதா அப்படின்னு சொல்லி வாசிச்சிங்கன்னு சொன்னால் அது பிழை. இது வந்து சங் பியூப் அப்படின்னு சொல்கிறதான 2 பானா சேர்த்து எழுதுன ஒரு எழுத்து. அப்போ இதை வந்து நீங்கள் பாஜிதா அப்படி தான் நீங்கள் உச்சரிக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெங்த் ஒன்று நீங்கள் கொடுத்து பாஜிதா அப்படி சொல்லி உச்சரிக்கணும். இப்போ இந்த மாதிரி நாங்கள் விழுகிறதுக்கு, நான் கீழே விழுகிறதுக்கும் விழுந்துட்டேன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தமிழில் சேம் தான். இந்த கொரியனும் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொரியன் கதைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் எந்தெந்த இடத்துல பாவிக்கலாம் அப்படின்னு சொல்ல நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லலாம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி தரேன். அதை வந்து நீங்கள் கதைக்கிற நேரம் பாவிச்சு பாருங்கள். சரி தானே? தலைமுடி உதிர்கிறது, அதுக்கு வந்து நாங்கள் சொல்லலாம் மொரிகாரகி பாஜோயோ. சரி தானே? அப்படி சொல்லலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஊற்றி, அது ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக தண்ணீரெல்லாம் வந்து சிந்துது, இல்லாட்டி லீக் ஆகுது. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் மூரி பாஜோயோ. சரி தானே? ஒரு 10-15 பேர் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறீங்க, அதில் வந்து 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் சொல்லலாம் தூமியோங் பாஜசோயோ. 2 பேர் இல்லாமல் போயிட்டாங்க, இல்லாட்டி காணாமல் போயிட்டாங்களோ, இல்லாட்டி மிஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கும் நீங்கள் இந்த பாஜிதாவை வந்து யூஸ் பண்ணலாம். உடல்லேருந்து உங்களுடைய வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு சாரி பாஜசோயோ. சரி தானே? சல்லுன்னு சொல்கிறது இந்த எங்களுடைய உடல் தசைக்கு வந்து சொல்கிறது. சரி தானே? இப்போ சாரி பாஜிதான்னு சொல்கிறது எங்களுடைய உடல் எடை குறைகிறது, இல்லாட்டி நாங்கள் மெலிகிறது. அதுக்கு வந்து கொரியன் நாட்கள் சொல்கிறது சாரி பாஜிதா. காதலில் விழுந்துட்டேன், சாரங்கை பாஜசோயோ. இல்லாட்டி ஒரு கேம் விளாட்றீங்க, அந்த கேமுக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டீங்க, அந்த கேமில் வந்து நீங்கள் கேமுக்கு அடிமை ஆகிட்டீங்க, கேமே பாஜசோயோ. இல்லாட்டி ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்துக்கு வந்து நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படியான்னு சொன்னால் அந்த யோங்வாயே பாஜசோயோ. சரி தானே? ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய சக்தி வந்து இல்லாமல் போயிடுச்சு. சரி தானே? அப்போ அந்த மாதிரி நேரத்துக்கு ஹிமி பாஜசோயோ. சரி தானே? அப்படி சொல்லலாம். பாஜிதா அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறது, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமை ஆகிறது, இல்லாட்டி நீங்கள் உண்மையாகவே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, குமோங்க. இல்லாட்டி நாங்கள் ரோட்டில் போன நேரம் ஒரு அந்த ரவுண்டாக இருக்கிறதான அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து விழுந்துட்டீங்கன்னு எப்பவுமே குமோங்க பாஜசோயோ. சரி தானே? இப்போ அந்த மாதிரி விழுகிறதுக்கு நாங்கள் தமிழில் மாதிரியே தான் கொரியன்லேயும் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு பாவிக்கலாம். எனவே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கதைக்க நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.